ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா பழஞ்சோறு மிச்சமாக வந்திருக்குது. ஸோ இந்த பழஞ்சோறுக்கு முந்தியெல்லாம் எங்களோட தாத்தா பாட்டி இதுக்கு ஒரு வெங்காயம் கேமரா போட்டு இதை ஒரு தாளிப்பு இதுக்கு சட்டிக்க போட்டு பிரட்டி போட்டு தருவினோம். அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம் 2 எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வட்டி எடுக்கணும். மற்றது கொஞ்சம் வத்தல் மிளகாய் ஒரு 6 எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சின்ன வெட்டி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை சின்ன வெட்டி எடுத்துட்டேன். இப்போ மிளகாயை சின்ன பிச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் கடிவிடாது. பெருசாக இருந்தால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மிளகாய்க்கும் கொஞ்சம் வெங்காயத்துக்கும் உப்பு போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறைய போட வேண்டாம். பார்த்த அளவா நான் கொஞ்சமாக போட்டேன். அந்த அளவு போட்டிங்கன்னாலே சரி. கொஞ்சம் போட்டிங்கன்னா சரி. போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் முதல் மிளகாயை பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்புறம் மிளகாயை பொரிச்ச அப்புறம் வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் மிளகாய் உடனே கருகிடும். ஸோ வெங்காயம் பொரிய கரநீரம் செல்லும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு சட்டி வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு நாங்கள் அடுப்பு கொஞ்சம் சட்டி காஞ்ச அப்புறம் எண்ணெயை விடுவோம். நான் நல்லெண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ் இது பொரிக்க போகிறேன். ஸோ பார்த்த அளவா நல்லெண்ணெயை விடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மிளகாய் போட போகிறேன். மிளகாய் இப்படியே நாங்கள் சட்டியில் அடுப்பு போட்ட வேண்டாம் கிண்டி கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் மிளகாய் உடனே கருகி போடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒன்றுமே கட் பண்ணல, அப்படி டைரெக்டாக தான் காட்டேன்னு சொன்னால் மிளகாய் உடனே பாருங்க கலர் மாறுது. கலர் மாறி நீங்கள் கொஞ்சம் விட்டீங்க ரெண்டா, கொஞ்சம் மாட்டா விட்டீங்க ரெண்டா உடனே கருகி போடும். நான் இந்த பதம் சரி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை இப்போ தட்டுக்கு மாற்றி போட்டு வெங்காயத்தை போட போகிறேன். பாருங்க வெங்காயம் கரநீரம் செல்லும். மிளகாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறி வெட்டுட்டு நான் இதை இப்போ கோப்பைக்கு மாற்றுறேன். அடுத்து வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் தாளிப்பு வதங்க கரநீரம் செல்லும். ஸோ அது நாங்கள் பிரச்சனை இல்லை. விட்டுட்டு இடக்கிட கலக்கி திருப்பி கலக்கி விட்டால் சரி. ஏன்னா வெங்காயம் வதங்க நிறைய நேரம் செல்லும். வெங்காயம் வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காவல் நிற்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ, வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்துச்சு. நாங்கள் இப்போ மிளகாயை போட்டுட்டு ஏண்டா வெங்காயம் இதே காணும். இது வேண்டா தாளிப்பட்டுட்டுது வெங்காயை போட்டுட்டு இனிமேல் ரெண்டையும் கலக்கி போட்டு நாங்கள் இப்போ சோறைத்தான் போட போகிறோம். சோறை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குவோம். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக போட்டிங்களேண்டா கிளவிடாது. ஏண்டா பழஞ்சோறும் தானே, அது பிறகு குழஞ்ச மாதிரி போடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இந்த செய்த தாளிப்பு கிளவியை கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிளறி விட்ட வேண்டாம் தான் எல்லாத்துலேயும் சேரும். இது பழஞ்சோறுக்கு தான் செய்யணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லா சோறும் போட்டுட்டோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக கலக்கி எடுத்துட்டு நாங்கள் இதை வேறு கோப்பைக்கு மாற்றுவோம். அப்படியே கலக்கி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போட மறந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போடுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ சோறுக்கு நேற்றிரவு நீங்கள் சோறு உப்பு போட்டு செய்ததுன்றா பிரச்சனை இல்லை. உப்பு இருக்கும். ரெண்டாலும் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நீங்கள் சொட்டு பார்த்து உப்பு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிட்டுது. நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, இதை ஒரு கோப்பைக்குள்ள வேறு கோப்பைக்கு போட்டுட்டு இதை ஒரு வித்தியாசமான முறையில் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கோப்பைக்கு போட்டதை குண்டு கோப்பைக்காக போட்டு வச்சுருந்தேன். நான் இதை நான் இப்போ இதை ஓகே வாவ் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இது யாரும் பழஞ்சோறண்டா நம்பவே மாட்டினோம்.
இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டேஸ்டா இருக்கு. நான் சும்மா ஒரு அழகுக்காக வந்து மிளகாய் வெங்காயத்தால வந்து டெக்கரேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க உங்களோட வீட்டுல வந்து பழஞ்சோறு வந்து உண்மையாவே ஒரு நல்ல சாப்பாடு தான், எங்களோட உடம்புக்கு நல்லது. பழஞ்சோறு சின்னப்படியல் சாப்பிட விரும்ப மாட்டேன், நீங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கடா சின்னப்படியல் எல்லாமே பழஞ்சோறு வடிவா சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நான் சொல்றேன் இது நல்லா தான் இருக்கும். பாய்.